இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி சூப்பர் ப்ரொடக்டிவான ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ்மே முதலே வ்ளாக் பண்ணி வச்சுருந்தது இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. காலையில் பார்த்திங்கன்னா டே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. யூஸ்வலாக வீக் டேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வீக்கெண்ட் லேட்டாக எழுந்திரிக்கிறது, பொறுமையாக சாப்பிட்றது அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் எனக்கு போகும். எந்த ஷூட்டும் அன்றைக்கி இல்லைன்னா இப்படி தாங்க பொறுமையாக இருக்கும். இல்லைனா வெளியில் போகிற வேலை எல்லாமே வீக்கெண்டில் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் வீக் டேஸ் சொல்லவே வேணாம், பயங்கர அவசரமாக தான் போகும். என்ன ப்ரீ பிளான் பண்ணாலுமே சரி. அதனால் இந்த மாதிரி வீக்கெண்டை கொஞ்சம் பொறுமையாக, அதுவும் வெளியில் போகிற வேலைலாம் இல்லைனா நல்லா ஸ்லோவாக அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி 2 சின்ன வேலை இருக்குது. ஒரு 4 சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஒரு ஹேர்டும் போயிட்டு பண்ணிட்டு வரணும். 2மே சின்ன வேலை தான். ஸோ அதை சட்டுன்னு முடிச்சிடுவேன். இன்றைக்கி டே நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்துட்டிங்கன்னா கோவக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளே கட் பண்ணி கொஞ்சம் ஆறட்டும் அப்படிங்கிற மாதிரி வெளியிலே வச்சுட்டேங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கல. அதுதான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஃபேவரட்டான ரெசிபிங்க. கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம், இல்லை கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லலாம். 5 to 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த சின்ன ரெசிபியோட பெரிய வேலையே இது மட்டும்தான். இதுக்கு அடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ்குள்ளார இது சீக்கிரம் முடிஞ்சிருங்க. இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் கத்திரிக்காய் அறுத்தேன். இல்லை என்னதான் தண்ணியில் போட்டு வச்சாலும் சரி, ஒரு சில நேரத்துக்கு அது கருப்படிச்சிருது. எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக கத்திரிக்காய்னாவே பிடிக்குங்க. அது எப்படி பண்ணாலும் சரி, பொரியல் இருந்தாலும் சரி, சாம்பாரில் இருந்தாலும் சரி, இல்லை புளிக்குழம்புல இருந்தாலும் சரி. ஸோ அது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. சைடில் பார்த்திங்கன்னா ரியா குட்டிக்கு கார்னுமே வேக போட்டிருக்கேன். அயன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால காலையிலேயே ரியா குட்டிக்கு மேலே அம்மா வீட்லேயே இட்லி வாங்கி ஊட்டி அவங்கள அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா சில நேரத்துக்கு நம்மளுக்கு தெரியாமல் அயன் பாக்ஸ் எடுத்துடுறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரூமில் வேலை இருந்தது அப்படின்னு டெய்லர் மிஷின் கிட்டே நின்றுட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா மேடம் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அயன் பாக்ஸோட ஸ்விட்ச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அதனால் அங்கே விட்டாச்சு. இப்போ அதே கடாயில் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க பிரிஞ்சால். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கூடவே கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சிம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகட்டுங்க. நம்ம அதுக்குள்ளார அடுத்த வேலைலாம் பார்த்துடலான்னு சொல்லி அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மூடி போட்டு வேக விட்டுருங்க. இல்லைனா தலைபுலன்னு கொதித்து வெளியிலலாம் சிந்துறக்க ஸ்டார்ட் ஆகிடும். தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் எல்லாேருக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நான் அம்மா வீட்டுக்குமே கொடுத்துருந்தேன். சைட் பை சைட் பார்த்துட்டிங்கன்னா கோவக்காமே நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இல்லைனா தும்பல் வந்துகிட்டே இருக்கும், பொறை ஏறிட்டே இருக்கும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் அதை சேர்த்துட்டேங்க. எனக்கே இதை திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிறக்கு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. பட் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பேக் டு பேக் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ தான் எல்லாத்தையும் அந்த ரூமில் இருக்கிறது கொஞ்சம்லாம் அம்மா எனக்கு இந்த வீக்கெண்ட் தான் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கும் டைம் இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைக் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற போது எல்லாம் கொஞ்சம் டைனிங் டேபிள் மேலே, டைனிங் டேபிளுக்கு கீழே எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ தான் கிச்சனுக்கு அந்த ஷீட்டுமே விரிக்க ஆரம்பிக்கிறேன்.
முடிக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து வந்துடும். பாருங்க இதோட டெக்ஸ்சர், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சீரியஸாகவே கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி பண்ணுற போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. குக்கிங்லாம் முடிச்சாச்சுங்க. பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. வீக்கெண்ட் அப்படின்னாவே அப்படிதான், சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்துட்டு எடுத்துப்பேன். ஆஃபீஸ் போகிற அன்னைக்குமே அப்படிதான். இருந்தாலும் எல்லோரும் சாப்பிட்றப்போது கொஞ்சம் அவசரமாக சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து அந்த அவசரம் வந்துட்டு கிடையாது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர்டுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. சாரீ ட்ரேப்பிங் அண்ட் மேக்கப் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஹேர்டு மட்டும் போதும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்குமே ஒரு குட்டி பேபி இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. போகிறக்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு எனக்கு லாஸ்ட் வீக்கில் சாரீ வந்திருந்தது. அர்ஜென்ட்டில் மெதுவாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கேருந்து பண்ணி வாங்கிட்டு போய் லைக் சென்னைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இது வந்து செகண்ட் டைம் நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பிடிச்சிது அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து செகண்ட் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன தான் வீக்கெண்டாக இருந்தாலும் பேக் டு பேக் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் ஹெக்டிக்காக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸியாக வந்து லைஃப் போயிட்டுருக்க போது, நம்மளுக்கு வந்து பிஸியான ஸ்கெட்யூல் இருக்கிற போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் நேச்சருக்கு போகணும் அண்ட் இங்கேருந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்போம். பட் எல்லா சூழ்நிலையுமே அது வந்து பாசிபிள் வந்துட்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெக்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற போது நமக்கே வந்து ஒரு நல்ல ஃப்ரெக்ரன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ மாமார்த்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 ஃப்ளேவருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒன்று சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டு த வேலின்னு சொல்லிட்டு இந்த பர்ஃப்யூம் வந்து நம்மளுக்காக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் வந்துட்டு இருக்குங்க. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இன்டு த சன்செட்டுன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மைல்டாக இருக்குது. ஆனால் காலையில் நம்ம லைக் போட்டுட்டு போனோம் அப்படின்னா நைட்டு நம்ம வீட்டுக்கு வர வரைக்குமே நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக இதுதான் ஆஃபீஸ்க்கு வந்து போட்டுட்டு போகிறேன். என்கிட்ட ஒருத்தங்க இந்த என்ன பர்ஃப்யூம் போடுறேன்னு கூட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா மேட் சேஃப், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ரிலாக்ஸ்டாக வந்து இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி சொல்லவே இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஸ்கின்ல படுறதுனால எந்தவித ஒரு ரேஷஸோ இல்லை இரிட்டேஷனோ எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. சீரியஸாகவே ஹெவன்லி ஃபீல் வந்துட்டு இருக்குங்க. அந்த ஃப்ரெக்ரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த 2ல் ஒன்று சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். மாமார்த் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட், நம்மளோட ஃபீட்பேக்ஸ் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணலாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாமார்த் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, மாமார்த் ஆப் அண்ட் மாமார்த் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. சுகன்யா 2024ங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்குங்க மாமார்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில். அண்ட் இதுவுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்ரிடே யூஸ்க்கு கண்டிப்பாக யாருனாலுமே ட்ரை பண்ணலாங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து சூட் ஆகுங்க. பிகாஸ் இது வந்து ஓவர் டூவாவெல்லாம் இல்லை, ரொம்பவே சட்டலாக தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தாங்க எனக்கு வந்து தோணுச்சு. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. சாப்பிட்டதுக்கு நல்ல தூக்கம் தாங்க வந்தது. இருந்தாலும் தூங்கணும் அப்படின்னா சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆயிடும் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா சாங்ஸ் போட்டு விட்டுட்டு நான் வந்து அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் 3 o'clock போல் தாங்க வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு 6க்கு ரெடியாக இருந்தால் போதும், ஹேர்டு மட்டும்தான். இருந்தாலுமே நான் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டேன். ஏன்னா நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணுறக்கும் சாரீ ட்ரேப் பண்ணுறக்கும் டைம் வந்துட்டு வேணும். அண்ட் அவங்களுக்கும் ஒரு குட்டி பேபி இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெச்சாக உட்கார முடியாது. அண்ட் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்களும் ரெடி ஆகணும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து சொல்லியிருந்தேனே. அண்ட் நாங்கள் உட்காந்துருக்க போது எல்லாமே ரியா ஞாபகம் தான். அந்த பாப்பாவை பார்க்குற போது 2 பேரும் சேம் ஏஜாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க பண்ணுறதெல்லாம் ரியாவும் பண்ணுவாங்க அப்படின்னு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. இனி வந்து அடுத்த மாதம் ரியா குட்டிக்கு வந்து 2nd பர்த்டே வந்துட்டு வந்துடும். எனக்கு என்னன்னு தெரியலைங்க,
எப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மைல்ஸ்டோனாக இருந்தாலும் சரி, ரியாக்குன்னு வரப்போது கொஞ்சம் இமோஷ்னலாக தான் வந்துட்டு ஃபீல் ஆகும். அண்ட் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு தொடங்கியாச்சு. ஒரு சிலர் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேனான்னு கேட்குறீங்க. இன்னும் இல்லைங்க. ஃப்யூச்சரில் எதுனா பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் நான் அதை பண்ண மாட்டேன். அண்ட் 1-on-1 கிளாஸ்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது பிளான் பண்ணுற போது உங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோடு தான் நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இப்போதைக்கு சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கும் உங்களோட சாரியை வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ப்ளீட் பண்ணிவிட்டு சட்டுன்னு கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் சைடில் வந்து நான் ரிவ்யூஸ் வந்து அட்டாச் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பாருங்கள். சாரியே கட்ட தெரிலனா கூட இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ண சாரீ எல்லாமே ஒரு 2 to 5 மினிட்ஸில் நம்மளால் ட்ரேப் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான வாய்ஸ் நோட் அண்ட் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் காலில் கூட வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் காலையில் எழுந்ததையுமே இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி சரியாக தண்ணி குடிக்க முடியறது இல்லைங்க. பிகாஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற போது வாஷ்ரூம் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. வீட்டில் இருக்க போது கண்டிப்பாக வந்து அந்த பாட்டில் வந்து குடிச்சிடுவேன். அது 2 லிட்டர் பாட்டில். அதை குடிச்சிட்டு ஃபில் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அட்லீஸ்ட் அதை குடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. ஒரு சிலர் வந்து வெயிட் லாஸ் பற்றியெல்லாம் கேட்குறீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் கண்ட்ரோல் தான் பண்ணுறேன். வெயிட் லாஸுக்குன்னு பெருசாக இன்னும் எதுவும் பண்ணலைங்க. அண்ட் வீட்டில் இருக்கிற போது எல்லாமே நான் வந்துட்டு கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக மேரேஜ் ஆன புதுசில் அண்ட் கன்சீவாக இருக்க போதெல்லாம் அசால்ட்டாக நடந்துகிட்ருந்தேன். அப்போல்லாம் நிறைய டைம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் டைம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான டாஸ்க்காக தான் வந்து இருக்கே. திரும்பியும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. வீடியோவில் பார்க்குற எதையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஒரு நாள் இப்படி இருந்தது அப்படிங்கிறக்காக எல்லா நாளுமே எனக்கு இப்படி இருக்காதுங்க. சில நேரத்துக்கு நைட்டு 12 சாரீ ப்ரீப்ளீட் பண்ண ஆரம்பித்து காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் பண்ண நாட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு நாளவே இன்னொரு நாள் கூட கம்பேர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு பர்சனோட லைஃப்பை இன்னொரு பர்சன் கூட கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். அண்ட் ஒரு சிலவங்க கஷ்டத்தில் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் கஷ்டம்னு இந்த வீடியோவில் புலம்புனோம் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ஒரு சந்தோஷம் வந்துட்டு கிடைக்கும், எங்கே வந்து அவங்க மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, எங்கே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்னாலாம் நான் மட்டும் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸுமே அவங்களோட யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஹாப்பியான டேஸ் அண்ட் அவங்களோட ஹாப்பியான ஸ்மைலிங் ஃபேஸை வந்து வீடியோவில் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேரில் பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை வீடியோஸில் கமெண்ட்ஸில் முக்கியமாக இன்ஸ்டா டிஎம்மில் ஷேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எப்படி இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே வந்து கேட்பாங்க. எப்படி இருக்கேன்னு கேட்குறத தாண்டி. ஸோ அதனால தான் எந்தெந்த இடத்துலலாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளைண்ட்டோட ப்ளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஹேர்டூமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே பொள்ளாச்சி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே பயங்கர டயர்டாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த குழந்தைக்கு சொல்லவே வேணாம். ஸோ கண்டிப்பாக குழந்தை அந்த மாதிரி டயர்டாக இருக்கிற போது அம்மாவை தான் வந்து தேடுவாங்க. இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் வந்து விட்டோம். அதனால என்னால் எண்டில் ஒரு ஃபோட்டோ கூட கிளிக் பண்ண முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ அவசரமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்க போது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருந்தேன். அது வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்குமே ஏதாவது ஹேர்டூ தேவைப்படுது இல்லை மேக்கப் மட்டும் தேவைப்படுது இல்லை வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ட்ரேப் பண்ணணுனாலும் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில். தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுத்தமாக பேட்ரி இல்லைங்க. அம்மா வந்து இட்லி சுட்டன்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து இட்லி அண்ட் அந்த காலையில் பண்ண அந்த கிரேவியாக இருந்துச்சு அதே வந்து வச்சு சாப்பிட்டேன். எனக்கெல்லாம் இட்லி அந்த சுட சுட அந்த மனம் வரும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அம்மா இட்லி கொடுத்ததுனால வந்து டின்னரை அப்படி ஓட்டியாச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் தோசை சுட்டுட்டு அதே குழம்பு தாங்க. வேணா இட்லி பொடி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்து வேலை பண்ணுறக்கெல்லாம் சுத்தமாக என்கிட்ட வந்து பேட்ரி இல்லை. அன்னைக்கு டே இப்படி தான் வந்து போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை கொண்டுட்டு போய் கொடுத்துருந்தோம். ஸோ இது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து மெடிக்கல் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க திருப்பூரில். அதுக்கு வந்து போயிருந்தோம். அது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க.
அது வந்து அப்போ ஷேர் பண்ண முடியல. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ கூட அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறபோது உங்களுக்குமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சிலர் என்னோடய மதர் இன் லா பற்றியா இருக்கட்டும், இல்லைனா வந்து என் ஹஸ்பண்ட் சைட் ரிலேட்டிவ்ஸை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. காமிக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. வீடியோவெலாம் எடுத்தேன் தான். பட் அப்போ வந்து காமிக்கிற சுச்சுவேஷன் இல்லை. அடுத்தடுத்து வேறு வீடியோஸ்லாம் பிளானில் இருந்தது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து காமிக்க முடியல. நான், அம்மா, தம்பி, என் ஹஸ்பண்ட், ரியா குட்டி எல்லோரும் தான் வந்து ஷாப் ஓப்பனிங்க்கு போயிருந்தோம். முதலையே வந்து பூஜை இருந்ததுங்க. அது வந்து இன்ஸ்டா ரீலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். பூஜைக்கு போயிருந்தது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா லாங் வீடியோவாகவே எடுத்திருந்தேன். ரியா குட்டிக்கு வந்து செம்ம குஷியாகிடும் எப்போ எங்கே போகிறதுனாலும் சரி. ஸோ பயங்கர ஜாலியாக வராங்க. திரும்பியும் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் ரியா குட்டிக்கு ட்ரெஸ் பண்ணலன்னு கேட்காதீங்க. எந்த அம்மாவுமே அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கள விட அவங்க குழந்தைய தான் வந்து அழகாக காமிப்பாங்க. எப்படியும் ஒரு 2 ஹார்ஸ் போல் ட்ராவல் இருக்க போகுது. அதனால அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே கார்லேருந்து இறங்குற போது அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேனே. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் பூஜை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஜஸ்ட்டு ரிப்பன் கட்டிங், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிடுறது, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இப்போது என் கூட நிற்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டோட அத்தை, அண்ட் எனக்கு பின்னாடி நிற்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார். அண்ட் கண்டிப்பாக மதர் இன் லா பற்றி கேட்பீங்க. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா ரிப்பன் கட் பண்ணுற போது லெஃப்ட் சைடு வந்து நிற்கிறாங்க. அண்ட் அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க. ரொம்ப நாள் கழிஞ்சு எல்லாரையும் பார்த்தேன்னா, நான் யூஸ்வலாக டாக்கட்டிவ், அது யாராக இருந்தாலும் வந்து பேசாமல் நான் வந்து விடமாட்டேன். ஸோ எல்லார் கூடயும் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த கதையெல்லாம் பேசிட்டு அண்ட் மோஸ்ட்டாக அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணுமே. ரியா குட்டியுமே அன்றைக்கி ரொம்ப சமத்தாக இருந்துட்டாங்க. ரிப்பன் கட் பண்ணுற போதெல்லாம் அழுவாங்க, இல்லைனா தூங்கிடுவாங்கன்னு நினச்சேன். அவங்க சித்தப்பா பார்த்துட்டிங்கன்னா, அதாவது என்னோடய கொழுந்தனார் வந்து பாப்புக்குட்டியோட கையால் ரிப்பன் கட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட ஷாப் ஓப்பனிங்க்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க ஷாப் தான் வந்துட்டு பாப்புக்குட்டி வச்சு வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தோமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இங்கே நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ஸோ அன்றைக்கி வந்து இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் லாகின் பண்ண வேண்டியது இருந்தது. ஹாஃப் டே போல் தான் வந்து லீவ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து என்னால் வ்ளாக் பண்ண முடியல. இதோடவே வந்து அன்றைக்கி வ்ளாக் பண்ணுறது வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய். இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான்.